நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா. செல்லத்தோர ஆன் ரோடு எவ்வளவுங்க? ஆன் ரோடா அப்படின்னா என்ன? எங்க வீலு அலாய் வீலுங்களா? அலாய் வீலா? ஏமச்சான் லெக் ரூம் இருக்குங்களா? லெக் ரூமா? மனுஷன் இருக்கிறக்கே ரூம் இல்ல, இதுல லெக்கு தனி ஒரு ரூமா? ஆமா, இன்ஜின் எத்தனை சிசிங்க? அது தெரிஞ்சு நான் என்ன பண்ணுவோம்? அப்டேட்டா இருக்கிறவன் தெரிஞ்சு வச்சிருப்பான். ஏங்க என்ற வீட்டுக்காரத பூமர் ஆச்சுங்களே, அவருக்கு எப்படி இது தெரியுமுங்க? பூமர்னா? பூமர்னா என்னன்னே தெரியாத அந்த உலகத்தில் இருக்கிறியே, நீ தான்டா உண்மையான பூமர். பூமர் நான் புது கார் வாங்கிடுவேன். அப்டேட் ஆயிடுவேன். அப்டேட் புது கார். ஏங்க இந்த பட்டுப்படம் எப்படி இருக்குது? பட்டு புடவை நான் பார்டர் எப்படி இருக்கும்னு தெரியுமா? நல்லா 8 வழிச்சாலை மாதிரி அகலமா இருக்கும். இவர் விளத்திரியும் கூட கொஞ்சம் அகலமா இருக்கும். புது கார் வாங்கின கையோட மாணிக்க வீட்டு கல்யாணத்துக்கு போறோம். நம்ம அங்க விடுற பந்தால பார்க்கறவங்களுக்கெல்லாம் பொச்சரிஞ்சு போய் வேட்டியே தீஞ்சு போகணும். இதுதான் நம்ம புது கார் சேலஞ்ச். தோளின் மேலே பாரம் இல்ல கேள்வி கேட்க. ஏங்க கட்டப்பை போய் கிஃப்ட் ராப் பண்ணிட்டு இருக்கீங்க? 20,000 ரூபாய் பட்டு சேலை வாங்கினாலும் 2 கட்டப்பை கூட இருந்தாலும் எல்லாரும் போய் கவுண்டர்ல ஓரியாடிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு அப்ப கட்டப்பைக்கு தானே வேல்யூ ஜாஸ்தி. அதான் அதே கிஃப்டா கொடுக்கலான்னு பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப போன வாரம் செந்தில் கல்யாணத்துல கொடுத்தீங்க? பழைய காலத்துல. ஏனப்பா செலுத்துற சித்தப்பா ஊருக்குள்ள 1000 ஷோரூம் இருக்குது, அது என்ன அம்பாள் ஷோரூமுக்கே வந்து கார் வாங்கணும்னு இருக்கிற? சித்தப்பா 25 வருஷத்துக்கு முன்னாடி அம்பாள் ஆட்டோல தான் நான் கார் வாங்கினேன். சரி. 25 வருஷம் கழிச்சு அம்பாள் ஆட்டோலயே என்னுடைய பழைய கார் கொடுத்துட்டு சரி புது கார் வாங்க வந்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கம்பெனி 26 வருஷமா நல்லா நடக்குதுன்னு தானே அர்த்தம்? 26 வருஷம் ஒரு நிறுவனம் சும்மா நடத்த முடியுமா? எப்படி நேர்மை நாணயம் இருந்தா தான் நடத்த முடியும். அதனாலதான் அம்பாள் ஆட்டோல புது கார் வாங்கணும்னு வந்திருக்கிறோம். சித்தப்பா நம்ம கொங்கு மண்டலத்திலேயே அம்பாள் ஆட்டோ தான் சிறப்பான சர்வீஸ் கொடுக்கக்கூடிய டீலர்னு பேர் வாங்கியிருக்கிறாங்க, விருது வாங்கியிருக்கிறாங்க. தம்பி வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா. அப்புறம் நம்ம ஷோரூம்ல புதுசா என்ன கார் வந்திருக்கு சார்? டாஸ்லிங் நியூ டிசைர் வந்திருக்கு. ஏன் தம்பி சார் இந்த பாதுகாப்புக்காக பலூன்லாம் கொடுத்துருப்பாங்களா? அது இருக்கு சார். ஏர் பேக் கொடுத்துருக்காங்க சார். 6 ஏர் பேக் இருக்குங்க சார் மொத்தம். அப்புறம் இந்த பாதுகாப்புக்கு ஸ்டார்லாம் கொடுப்பாங்களே, எத்தனை ஸ்டார்? 5க்கு 5 வாங்கியிருக்குங்க சார். 5 ஸ்டாருங்க சார். வேற வண்டி ரொம்ப பக்கமா வந்ததுன்னா கேக்கின் சத்தம் வரும்ல? ஆமாங்க சார். 360 HQ வியூ கேமரா கொடுத்துருக்காங்க சார். ஸோ இதில் 4 சைடு கேமரா வரனால நீங்கள் 4 சைடுமே பார்த்துக்கலாங்க சார். வண்டி பெட்ரோல் வண்டிங்களா? பெட்ரோல் இருக்கு, சிஎன்ஜி இருக்குங்க சார். ஒரு சுவிட்ச் மட்டும் மாற்றினா பெட்ரோல் சிஎன்ஜி மாறி மாறி ஓடிக்குங்க சார். ஓ, ஒரே வண்டியில ரெண்டும் மாற்றி மாற்றி ஓட்டிக்கலாம். ஓட்டிக்கலாங்க சார். சித்தப்பா அருமையப்பா. ஏப்பா வருஷ கடைசியில் வாங்கணுமா? அண்ணா டிசம்பர்ல தானே ஆஃபரே அதிகம். ஆஃபர் விட்டு போட்டு அப்புறம் எடுத்து என்னன்னா பிரயோஜனம்? புது வருஷம் பிறந்துச்சுன்னா விலையும் மெச்சாயிருங்க, இப்பவே எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காரங்க 1 வயசு கூடுதல் மாமா. 1 வயசு கூடனா நம்ம பழைய வண்டிக்கு டிப்ரிசியேஷன் போட்டுருவாங்களா, ரேட் கம்மி எத்தனை போகும்? நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம் தம்பி. ஏங்க வந்தது வந்தாச்சு, கையோட கார் எடுத்துட்டே போயிடலாங்க. அப்புறம் மாணிக்கன வீட்டு கல்யாணத்துல வந்தா பண்ண வேண்டாமா? ஆமாமா விடக்கூடாது. இப்பவே புது கார் வாங்குறோம், கல்யாணத்துக்கு போறோம். தம்பி ஒரு காஃபி. சரி எல்லாரும் கவலை லேட்டாச்சு, டைம் இல்லை, பாப்போம். போய் ஏறுங்க, டைம் ஆச்சு. ஏய் நீ எங்கடா இதில் வந்து ஏறா? நான் உங்க கூட வர மச்சான். ஏய் என் கூட புது கார்ல வர அளவுக்கு உனக்கு ஏத்த மாதிரி போச்சா? போய் அந்த வண்டியில ஏற போறோம். இந்த பாட்டை போடுறோம், வைப் பண்றோம். இனிமே நமக்கு பிரச்சனையே கிடையாது. இனிமே நம்ம இந்த கார்ல ஏத்திக்க. மாமா இவர் எங்கீங்க? நாங்க யூத் எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஏய் இவனே எக்ஸ்பயர் ஆன ஒரு யூத் தான்டா. வேறு ஒரு கூட தக்காளியில ஒரு தக்காளி அழுகுன தக்காளி வரது இல்லையா? அப்படி உனக்கு நினைச்சு ஏத்திக்க போ. மச்சான் மனசளவு நானும் யூத் தான் மச்சான். நான் இவங்களோடனே போயிடுறேன். ஏய் இன்னைக்கு தான் மொட மசர் வேணாம பேசியிருக்கிறேன். பழனி வந்ததும் உனக்கு ரோஸ் மில்க் வாங்கி சார். தேங்க்யூ மச்சான். ஆமா ஐஸ் வண்டிக்காரங்க கண்டா கையை வெளியே நீட்டிடுவான். வாங்க கூட்டிட்டாங்க. ஒரே வேலையை முடியும். ஆமா ஆமா. சித்தப்பா என்னது லக்கேஜ்? அறுப்பு தம்பி, ஒரு ஒத்துக்களை மட்டும் இறக்கி கொடுத்துட்டு போயிடலாம். அது என்னது? அது செக்கு தேங்க என்ன கணக்கு கொடுத்துட்டு போயில போகையில. ஏண்டா என் வண்டியில எல்லாம் ஓசியில் பார்சல் சர்வீஸ் பண்ணுவீங்களா? நீ என்ன டிரைவர் வேலைக்கு சம்பளமா கொடுக்குற?
பூபதி விடுறா வண்டிய. ஆமா மிச்சிருந்தாங்க சித்தப்பா உன் கோட்டை கைங்கிறது சரியா தானே இருக்குது. ஏங்க உங்களுக்கு மிச்சிருந்தாங்க. அப்பா மிச்சம் சட்டக்குள்ள வந்துருச்சு பாங்க எடுத்து சாத்திரா மிச்சம் நடந்தாலும் கிச்சு கிச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். கடைசி வரைக்கும் போயிருச்சல்ல. பூந்தி மிச்சர் சாப்பிடுங்க. இல்ல எனக்கு பிடிக்காது. சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல வேண்டாங்க வேண்டாங்க. ஏமா பயணமே 3 மணி நேரம் தானே, எதுவும் திங்க வர முடியாதா? You like Aris? Ivan? Ivan? BTS BTS. BTS னா DSP ஓட பெரிய ஆளா? போடா. ஜம்பா 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 ஜம். சாவித்ரி ஏங்க தூக்கம் வர்றாப்புல இருக்குது. வா ஏதோ அசை போட்டா நல்லா இருக்கு. திங்கறத வச்சுக்கிறேன். சிப்ஸ்க்குதுங்க. கொண்ட கொண்ட. ஆமா நமக்கு வாய்க்காமீங்க. அம்பாளாட்டோட சொன்ன மாதிரி பிரேக் போட்டு கிச்சு நிக்குது பாத்தீங்களா வண்டி. யாராடா பையன்? யாராடா பையன்? யாராடா பையன்? யாராடா பையன்? நான்டா பையன். நான்டா பையன். பூபதி எது கார் நிறுத்துற? நான் தான் செகண்ட் கொடுக்கணும்னு சொன்னேன்ல. சரி கோச்சுக்கா. சித்தப்பா நீ எதுக்கு போற? அரப்பு கொடுத்துட்டு தர. எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? வைபவே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்கடா. என்ன ப்ரோஸ் எல்லாம் டல்லா இருக்கீங்க? என்ன போர் அடிக்குதா? பார்த்தா எப்படி தெரியுது? ஓகே. ஏன் போர் அடிக்குது இல்ல? போர் அடிச்சா யூத் சிகரெட் பிடிப்பாங்க தானே? போர் அடிச்சா யூத் சிகரெட் பிடிப்பாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னா? இல்லையா? நான் யாரும் டிஸ்டர்ப் பண்ணலப்பா. நான் யூத், நான் சிகரெட் பிடிக்கணும்ல. எனக்குண்ணா நீங்க செலக்கரிச்சல்ல மோனுக்கு சொந்தக்காரருங்களா? ஆமான்னு சொன்னா நீ வண்டி திருப்பி சலக்கரத்தில் போறியா? வேலை மயிர் பார்த்து போங்கடா. சும்மா எவனையோ பார்க்க வேண்டியது. அப்புறம் அந்த ஊர்ல வேணா தெரியுமா, இந்த ஊர்ல வேணா தெரியுமான்ட்டு பா. வேற என் ஊர் மசக்காளி வாழையா, மசையும் இருக்குது காளியும் இருக்குது, பார்த்துக்க போ. ஹலோ மாமா. ஏய் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? மாமா அதான் இங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கோங்க மாமா. ஆஸ்பத்திரியில் என்ன? நம்ம சத்தியவளன் ப்ரோ இருக்காரு இல்லைங்க, அவரு குச்சி மிட்டாய் சாப்பிட்டாருங்க மாமா. அதான் குச்சி மிட்டாய் தானதுக்கு எதுக்கடா ஆஸ்பத்திரி? அடா அவர் குச்சியோட சாப்பிட்டாருங்க மாமா, அதான் வந்திருக்கிறோங்க. ஏய் சீக்கிரம் வந்து தொலைங்களா, ஏன்டா அப்படி பண்றீங்க? அதான் வந்துடுறேங்க வந்துடுறேங்க. டேய் என்னடா குச்சி எடுத்தாங்களா இல்லையா? நீனா உன் தம்பி முட்டாய் குச்சியோட தின்ட்டானா? ஐயோ என்னாச்சு? டாக்டர் என்ன பண்ண? ஆபத்துலயும் இந்த பக்கம் குச்சியோட முட்டாய் திம்பியா? திரும்பியா 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 குச்சியோட முட்டாய் திம்பியா திரும்பியா திரும்பியா. ராஸ்கல் கேட்காம எங்கயாவது வெளியே போ, கொன்றுவன். சீரட் குடிச்சிங்களாடா? அப்படி இல்லை, நாங்க ரெடி. இதெல்லாம் உங்களாலதான். என்னாச்சு? தாகம்னு கேட்டு மேங்கோ ஜூஸ் கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான். ஏடா
அந்த ஆளுக்கு தொண்டைக்குழி வரைக்கும் டயபெட்டிஸ். இதில் மேங்கோ ஜூஸ் வேறையா? ஆஃப் சுகர் தானேப்பா போட்டு குடித்தேன். டயபெட்டிக் பேஷண்ட் ஆஃப் சுகர் போட்டுக்கலாம்னு உனக்கு எந்த மயிராண்டி விஞ்ஞானி சொன்னா? தூக்கு ஆஸ்பத்திரி போல சேர்த்துக்கு. எங்க அம்மாடா. போ 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 போ. இது வண்டி ஓரமா நிறுத்தப்பா. ஏன் சித்தப்பா? ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறப்பா. சரி சீக்கிரம் போயிட்டு வரசா வா. நேரமாச்சு கொஞ்சம் சீக்கிரம் வா சித்தப்பா. அட அதுக்குள்ள அப்படியே வருவியா? போ போயிட்டு வா ஒழுங்கா. சீக்கிரம் வா சித்தப்பா. என்னப்பா இதெல்லாம்? நீ மண்டபத்துக்கு போற வரைக்கும் நீ கார் விட்டு இறங்க கூடாது. வாடா. மேங்கோ ஜூஸ் குடிச்சனால வந்து வேணையுது. வாங்க. சூப்பர் மேனாட்ட சூப்பரா இருக்கிற வா. இல்ல எதுவா? ஏடா ஆளாளுக்கு இழுவை போட்டு டிலே பண்ணி இப்ப மண்டபத்தை காலி பண்ணி போட்டான்ல. நானு எதுக்கு மாணிக்கண்ண கூப்பிடுறேன். ஹலோ மாணிக்கண்ணா, என்ன மண்டபத்துக்கு பூட்டு போட்டுருக்குது? என்னது பொண்ணு மாப்பிள்ள கொடைக்கால அனிமூனே போயிட்டாங்களா? அட போங்கண்ணா. நோ ஏய், அவனுக்கு புதுக்கார காமிச்சு பந்தா பண்ணணும்னு வந்தேன். அவன் கொடைக்கானல் இல்லடா, அவன் எங்க போனாலும் விடுறதில்ல. அவன் புதுக்கார காமிச்சே தரணும். வாங்கடா போலாம். ஆமாச்சான், சமத்தை நிறைவேற்று. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, உனக்கென்ன மேலே நின்றாய்